தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெருகும் ஆதரவு. இந்த மாதம் ஜூன் மாதம் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார், இது கலைஞர் மாதம், செம்மொழி நாளாக அவருடைய பிறந்த நாளை அறிவிச்சிட்டு இது கலைஞர் மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த ஜூன் மாதம் கலைஞர் மாதம் மாதிரிலாம் தெரியல, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுடைய மாதமாக தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, கடந்த 2 வாரங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எந்தளவு ஆதரவு பெருகிட்டு வருது, தலைவர் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு பெருகிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கட்சியில் பல்வேறு முக்கிய நபர்கள் இணைகிறாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைகிறாங்க, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இணைகிறாங்க, அதே மாதிரி டாக்டர்கள் இணைகிறாங்க, நீதிபதிகள் இணைகிறாங்க. இந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கும் நிகழ்வும் நடந்தது. அதில் சர்ச்சைகள் வந்தது. அது குறித்தான பேசுபடு பொருள் இந்த மாதம் முழுவதும் தலைப்புச் செய்தியாக தமிழக வெற்றிக் கழகம் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நேற்றைக்கு ஜாக்டோஜியோ அமைப்போட ஒருங்கிணைப்பாளரும் அதே மாதிரி பரந்தூர் போராட்ட குழுவும் விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவிலான பேசுபடு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது, தலைப்புச் செய்தியாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த போராட்ட குழுக்களுக்கான ஆதரவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பே நேரடியாக பரந்தூருக்கு சென்றிருந்தார். அதே மாதிரி அறிக்கைகள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. நேற்றைக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதன் பிறகு திமுகவினர் கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக நேற்றைக்கு ஜாக்டோஜியோ அமைப்போட ஒருங்கிணைப்பாளரும் அதே மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களோட சங்கத்தோட தலைவருமான மாயவன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் பேசுபடு பொருளாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இயக்கம் ஆசிரியர்கள் அதிமுக ஆட்சி காலங்களில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் சரி செய்வோம் அப்படின்ட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருந்தார். அதை அவங்களே சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை, 10 அம்ச கோரிக்கைகள் வைத்து நாங்கள் போராட்டம் பண்ணோம், அதற்கு எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றலை, மாறாக எங்களே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதிமுக ஆட்சி காலத்தில். அதனால தான் மாற்றி வாக்குகளை செலுத்தணும். இந்த முறை 2021 10 அம்ச கோரிக்கையையும் பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் எங்களோட போராட்டத்தில் எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்றாரு, இதை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தான் வாக்குகள் வாங்கினார். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சிகள் 5வது ஆண்டுகளில் போயிட்டுருக்கு, 4 ஆண்டுகளாக செய்யவே இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க. இந்த ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க. போன மாதம் அங்கன்வாடி ஆசிரியர்கள் அதே மாதிரி சத்துணவு பணியாளர்கள் அவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது தொடர் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜாக்டோஜியோ அமைப்பு தொடர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடியதும் வெறும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே சரி செய்வோம் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை தொடர்ந்து காலம் கடத்திக்கிட்டே இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அமைப்பினர் தான் நேற்றைக்கு தளபதி விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களும் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குவோம் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். இதில் முக்கியமாக இவர்களோட கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் 2021 தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் அவர்கள் அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றி பெற்ற முதல் ஆண்டில் கேட்டாங்க, செய்யலை. அடுத்த ஆண்டில் கேட்டாங்க, செய்யலை. 4 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. போராட்டத்தை ஒடுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு முடிந்த பிறகு ஒரு குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குழு 10 மாதங்களுக்கு பிறகு அந்த குழு சொல்லுவாங்க, அதன் பிறகு இதை செயல்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்காங்க ஆசிரியர்கள், முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், அதே மாதிரி அரசு பணியாளர்கள். கிட்டத்தட்ட இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் எங்களால் தான் இந்த ஆட்சி வந்தது, எல்லா தொகுதிகளிலையும் குறைந்தபட்சம் 5,000 to 10,000 வாக்குகள் எங்களால் தான் வெற்றி பெற்று இந்த முறை ஆட்சி பிடிச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கும். இந்த ஜாக்டோஜியோ அமைப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அரசு சார்ந்த பணியாளர்களாக இருக்கட்டும், 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும். எங்களுடைய வாக்குகள் மூலமாக தான் வெற்றி பெற முடிஞ்சது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசுனதையும் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆசிரியர்களுக்கு நம்ம செய்யாமல் விட்டதுனால அவங்க மாற்றி ஓட்டு போட்டாங்க, அதனால தான் ஆட்சி இழந்தோம்னு சொல்கிறாங்க. 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதிகளில் தோல்வி அடைந்ததற்கான காரணம்
இவர்கள் ஆசிரியர் பணியாளர்கள் வந்து வாக்குகள் திமுகவுக்கு செலுத்தினதுனால தான். அப்போது இந்த வாக்குகள் தான் தீர்மானிச்சிருக்கு. 2006 தேர்தலாக இருக்கட்டும், அந்த தேர்தலிலே வந்து ஜெயலலிதா அவர்களை வீழ்த்துறதுக்கான காரணம் வந்து ஆசிரியர்கள் தான். அப்போ வந்து பழைய ஓய்வு திட்டத்தை மாற்றி ஜெயலலிதா அவர்கள் புதிதாக கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினோம். அதே மாதிரி 2021லையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாத காரணத்தினால தான் திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்கள் வாக்கு செலுத்தியிருக்கோம். அதே மாதிரியான சூழல் வந்து 2026 வரும். நாங்கள் எப்படி உங்களை வெற்றி பெற வச்சோமோ அதே மாதிரி உங்களை வந்து தோல்வி அடைய வைக்கிறதுக்கான வேலைகளையும் செய்வோம் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறது வந்து ஒரு 10 லட்சம் வாக்குகள் இருக்குது, நாங்கள் மட்டுமே 10 லட்சம் வாக்குகள் இருக்குது, குடும்பத்தோட வாக்குகள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 3 பேரோ அல்லது 5 பேரோ வச்சிங்கன்னா ஒரு 30 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் வரைக்கான வாக்குகள் இருக்குது. இதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்குது. அப்போ எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய 11 அம்ச 10 அம்ச கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுனீங்கன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி இவர்கள் செய்யலை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு வந்து நாங்கள் மாற்றாக 2027 மாற்றாக வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே பார்க்க முடியும். குறிப்பிட்டு திமுகவிற்கு இந்த வாக்குகள் இதே மாதிரி செவிலியர்களாக இருக்கட்டும், பல்வேறு அரசு ஊழியர்கள்கிட்ட வந்து அவர்கள் போராட்டம் செய்யும்போது, அதிமுக ஆட்சி காலங்களில் போராட்டம் செய்யும்போது நேரடியாக போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய கோரிக்கையை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துட்டு வெற்றி பெற்ற பிறகு ஏமாற்றிருக்காருன்னு தெரியுது. இவர்கள் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த குழு அமைத்து இந்த 10 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏமாற்ற முடியாது. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட பணத்தை கொடுத்தோ பாட்டில் கொடுத்தோ அல்லது வெற்று வாக்குறுதிகளை கொடுத்தோ வெற்றி பெற முடியும். அவர்கள் வந்து மறந்துடுவாங்க, அவங்கள ஏமாற்ற முடியும். ஆனால் ஆசிரியர்கள் வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கையை வச்சு நாங்கள் போராடிட்டு இருக்கும்போது எங்களை மறுபடியும் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. இது செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா நாங்கள் மாற்றி தான் வாக்கு செலுத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று மாயவன் அவர்களும் அதுதான் சொல்லியிருந்தார். நாங்கள் கடந்த ஒரு 8 முறையாக இந்த ஆட்சியில் வந்து ஸ்டாலின் அவர்களை நேரடியாக போயிட்டு அரசை சந்தித்தோம், ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தோம். அவர்கள்ட்ட போய் சந்திக்கும்போது அல்லது அமைச்சர் பெருமக்களை சந்திக்கும் போது இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போகும்போது அவங்க பேச்சுவார்த்தையும் வரும்போது வெறும் டீ காஃபி மட்டும் கொடுத்துட்டு அதோடு நின்றுச்சு. அவங்க பார்க்குறது தான் இந்த ஆட்சியோட சாதனையாக இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. எங்களை போராடவும் விட மாட்டுறாங்க, போராடினாலும் தடுக்கிறாங்க, அதே போல் அது செயல்படுத்தவும் மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியர்களோட கோரிக்கையாக இருக்குது, ஆசிரியர்களோட குமுறலாக இருக்குது. இந்த வாக்குகள் எப்படி மாறும் அப்படின்ட்டு 2026 தேர்தல் காலத்தில் தெரியும். திமுக என்ன செய்ய போகுது, மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தான் அவரோட நிலைப்பாடாக இருக்குது. 2026 தேர்தல் காலத்திலையும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பார். அதே போல் பரந்தூர் விமான நிலைய போராட்டக்களம், அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், பரந்தூர் ஏகனாபுரம் மக்கள் வந்து நேரடியாக வந்து விஜய் அவர்களை சந்திச்சாங்க. பரந்தூரில் ஏற்கனவே விஜய் அவர்கள் நேரடியாக போகும்போது அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு மண்டபத்தில் அந்த போராட்டக்களம் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி அரசு செஞ்சது. இப்போ நேரடியாக பரந்தூர் மக்களே தளபதி விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-13 கிராமங்கள் வந்து பாதிக்கப்படுது. தொடர்ந்து மக்கள் ஒரு 1000 நாட்களை தாண்டி போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த விமான நிலையம் வேண்டாம்னு சொன்னாலும் திமுகவும் அதே மாதிரி ஒன்றிய அரசும் இருக்கக்கூடிய பாஜகவும் இதை செயல்படுத்தி தீர்வோம் அப்படின்ட்டு தீவிரமாக செயல்படுறாங்க. எப்பயுமே எதிர்க்கக்கூடிய திமுக இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கொதிநிலை இருக்குது. விவசாய நிலத்தை அழித்து வந்து ஏர்போர்ட் தேவையா அப்படிங்கிறது தான் மக்களுடைய குமுறலாக இருக்குது. அவர்கள் தொடர்ந்து 1000 நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது குறித்து அதை செவிசாய்க்க தயாராகவே இல்லை ஸ்டாலின் அவர்கள். அப்போ மக்களோட வாக்குகளும் விவசாயிகளோட வாக்குகளும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. எல்லா துறையில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. புதிதாக ஒருத்தர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களுமா இருக்கிறதுனால இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போவே வந்து திமுகவுக்கு தெரிய வருது. அதனால் கதறல் சத்தம் அதிகமாக இருக்குன்னு பார்க்க முடியுது. இந்த 2 சம்பவங்களை தாண்டி மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கறது, அதை தவறாக விமர்சனம் பண்ண வேல்முருகன் அவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்த மாணவிகளே பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் கட்சியில் இணைந்த நிகழ்வு, ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் இணைந்தாங்க, அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதை கடுமையாக விமர்சனம் பண்ணி அவர் ஒரு 10 மாதங்களுக்கு முன்பு எழுதிய ஒரு பிளாக்லேருந்து எடுத்து இது எழுதியிருக்காரு, அது எழுதியிருக்காரு, 100 நாள் வேலை திட்டம் பற்றி எழுதியிருக்காரு, ஒரு சொல்லக்கூடியதெல்லாம் செய்ய முடியாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திட்டம் செயல்பாடு இருக்கும். முன்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுனதை வந்து இப்போ எடுத்து இதுதான் திட்டமாக இருக்குது, இது பிஜேபி ஆர்எஸ்எஸோட திட்டம் அப்படின்ட்டு, இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் எப்படி என்ன விமர்சனம் வைக்கிறீங்க, இது உண்மையா பொய்யா, எல்லாத்தையும் என்ன சொல்கிறது டீகோட் பண்ணுறது. இந்த இலுமினாட்டி கதை இருக்கும்ல, அதை விட மிகப்பெரிய கான்ஸ்பிரன்சி தியரியாக இருக்குது இந்த திமுக உடன்பிறப்புகள் பரப்பக்கூடிய செய்தி. இதை வச்சு கனெக்ட் பண்ணி இந்த டாட்டா கனெக்ட் பண்ணி அந்த டாட்டா கனெக்ட் பண்ணி பிஜேபி, இதை டாட்டா கனெக்ட் பண்ணி ஆர்எஸ்எஸ், இது சங்கி, அதுதான் ஏதாவது சொல்லி வேறு எதுவுமே கிடையாது. வேறு எந்த ஒரு கருத்துமே சொல்ல முடியாது. பிஜேபி 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 பிஜேபின்னு 2019 வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 2026 அது செயல்படுத்த முடியாது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, அது என்னுடைய கருத்து, அதை செயல்படுத்த போகிறதும் இல்லை. அதே மாதிரி மாநிலத்தில் அதிபர் ஆட்சி முறை மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் தமிழக வெற்றி கழகத்தோட கனெக்ட் பண்ணி விஜய் அவர்களோட ஆட்சி வந்தால் இப்படி மாறிடும் அப்படின்ட்டு பொய்யான செய்தி அப்படியா சொல்லியிருந்தார். அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் செயல் திட்டம் ஏதாச்சும் இருக்குதா? அவர் சொன்னது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு 1008 தனிப்பட்ட கருத்து இருக்கும். நான் நிறைய செயல் திட்டங்கள்லாம் யோசிச்சு வச்சுருப்பேன். எப்படி இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஊழல் கட்சிகள்லாம் சொத்து சேர்த்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்கள்ல, அதெல்லாம் எப்படி மக்களுக்கு கொண்டு வரணும்ட்டு என்கிட்ட நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. அதை வந்து செயல்படுத்துவாங்களா அப்படின்னா, கட்சியும் தலைமையும் தான் முடிவு பண்ணும் என்ன செயல் திட்டம்னு. நீங்கள் கட்சியில் பேசக்கூடிய எல்லாரோடைய கருத்துக்கையும் வந்து எடுத்துக்கிட்டு இதை தான் செயல்படுத்த போகிறாங்கன்ட்டு அதையும் பிஜேபி ஆர்எஸ்எஸோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க எது தமிழக வெற்றி கழகத்தோட கருத்து, எது செயல் திட்டம், எது வந்து ஒரு விஷனோடு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்ட்டு புரியும். இந்த 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்கள்லையுமே எல்லாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்கும். அதை பதிவு பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. எல்லாமே பிஜேபியோட கனெக்ட் பண்ணுறீங்கன்னா எங்கள் வாயே திறக்க முடியாது. எது சொன்னாலும் வந்து பிஜேபி பீட்டுன்னு தான் சொல்ல போகிறீங்க. ஏபிசிடின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் பிஜேபி பிடிஎம்னு சொல்லிடுவீங்க. அதனால் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர்கள் வரதும் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நீதிபதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, டாக்டர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த பெயரை குறிப்பிட்டு யார் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். திருமதி ராஜலட்சுமி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ ஏடிஎம்கேலேருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மரிய வில்சன், டாக்டர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. முன்னாள் நீதிபதி சுபாஷ் அவர்கள் அவரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை வந்து இணைச்சிருக்காங்க. அதேமாதிரி ஸ்ரீதரன் முன்னாள் எம்எல்ஏ எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் வந்து ஏடிஎம்கே, அவரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. டேவிட் செல்வன் திமுக, அதுவும் உடன்பிறப்பு திமுக கதறதுக்கான காரணம் முன்னாள் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏவாக இருந்த டேவிட் செல்வன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்ச காரணம் தான். இந்த இணைப்பு மக்கள் ஆதரவு இருக்குது. முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து கட்சியில் இணைகிறாங்க. ஐஆர்எஸ் ஆஃபீஸர் போன்ற நீதிபதிகள் போன்ற முக்கியமான நபர்கள் வந்து கட்சியில் இணைகிறாங்க. இதெல்லாம் பேசுபடு பொருளாக மாறிடக்கூடாதுன்ட்டு கேவலமான அபத்தமான அருவருப்பான விமர்சனங்களை வச்சுட்டு ஒருமையில் பேசுகிறது, இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. திமுகவினாவே ஆபாசமும் இந்த ஒருமையும் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. ஸ்டாலின் அவர்களே அப்படி தான் பேசுகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அப்படி தான் பேசுகிறாரு. அப்போ கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க. அப்போது தவறான ஒரு கருத்தை பரப்புறது, பிஜேபி பிடிஎம் அப்படின்னு பரப்புறது, இல்லைன்னா ஆபாசமாக தனிமனித தாக்குதல் பண்ணுறது, இது மட்டும்தான் திமுக செய்யுது. இது அவங்களுடைய அச்சத்தோட வெளிப்பாடாக தான் பார்க்க முடியுது. மக்கள், விவசாயிகள், அதே மாதிரி இளைஞர்கள் ஆதரவு, அதே மாதிரி ஆசிரியர்களோட ஆதரவு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருது. தலைப்புச் செய்தியாக ஜூன் மாதத்தின் தலைப்புச் செய்தியாக தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த திமுகவும் கிடையாது, மற்ற கட்சிகளும் கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் வந்துகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இளைஞர்கள் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, மற்ற கட்சிகளும் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் களத்துக்கான தொடக்கம் நேரடி கள அரசியலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. இங்கே சந்திப்புகளே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை திமுக உடன்பிறப்புகள் ஏற்படுத்தும் போது நேரடியாக களத்தில் போயிட்டு மக்களை சந்திக்கும் போது என்ன கதற போகிறாங்கன்ட்டு தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை பேசுவோம், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிக்கலை பேசுவோம், அதே மாதிரி அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.